நம்ம மனுஷிகமாய் முடிவு எடுத்துட்டு மனுஷிகமாய் போயிட்டு பொல்லாங்கினா தேவன் சோதிக்கப்படல. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உன் சுயபத்தில் போனியா, உன் படிப்பை நம்பி போனியா, உன் நண்பனை தேடி போனியா, உன் சுயபலத்தில் போய் எல்லாம் விழுந்தையா, கர்த்தர் மனை பழி சுமக்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ள கர்த்தர். நிச்சயமா சொல்கிறேன், இனிமேல் கர்த்தரை நம்பி விசுவாசமான இரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறன் 14 வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து வந்திருக்கிறாயா? ஒன்றுமே வாழ்க்கையில இல்லையா? எல்லாமே போராட்டமா? ஆண்டு சொல்றா, உன் புலம்பலை ஆனந்த களைப்பாக மாற பண்ணுவா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் விழுந்தீங்க? நீங்க திரும்பி பாருங்க. எதனால துக்கம், எதனால கடன், எதனால குடும்ப பிரிவுகள் யோசித்தீங்கன்னா, கணவன் மனைவி நடுவில் கர்த்தரை மட்டும் தான் ஆளுகை செய்யணும். நம்ம மனுஷிகமாக எடுத்துட்டு கர்த்தர் மேலே நீங்கள் குறை சொல்லாதீங்க.